தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கும் திருச்சி ரயில் நிலையத்திற்கு தேவை என்ன, பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகளின் எதிர்பார்ப்புகள் கோருவது என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் தினசரி 150க்கும் அதிகமான ரயில்கள் வந்து செல்கின்றன. இவற்றில் 120 ரயில்கள் நேரடியாக திருச்சி ரயில் நிலையத்தின் வழியாக செல்கின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பல ரயில் நிலையங்களை மேம்படுத்த எந்தவித நடவடிக்கையும் முழுமையாக செய்யப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. திருச்சி டு காரைக்குடி எம்டி ரன் தான் போயிட்டு இருக்கு. எம்டி ரன் போகிற மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு அப்படியே இந்த இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த இன்ஜின் வந்து நிற்கல, ஹால்ட்டெலாம் இல்லை, ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்து அங்கேருந்து திரும்பி வருது. அங்கே வாட்டரிங் சோர்ஸ் இல்லை, கோச்சிங்கு வாட்டரிங் பண்ண முடியல, அது ஒரு மெயின்டைன் பண்ண முடியல, அப்படியே போன குப்பையோடு இங்கே திரும்பி வருது. திருச்சி ரயில் நிலையத்தில் குறைவான டிக்கெட் கவுண்டர்கள் உள்ளதால் சாதாரண நாட்கள் மற்றும் விழா காலங்களில் பயணச்சீட்டு பெறுவதற்கு நீண்ட நேரம் நிற்க வேண்டியுள்ளது. திருச்சி ரயில் நிலையத்தில் கூடுதலாக டிக்கெட் கவுண்டர்கள் திறக்க வேண்டும் என்று ரயில் பயணிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். டிக்கெட் கவுண்டர் 5 கவுண்டர்ஸ் தான் இருக்கு. லேடிஸ்க்குன்னு தனி கவுண்டர், இந்த மாதிரி பொது கவுண்டராக தான் இருக்குது. லேடிஸ்க்குன்னு தனி கவுண்டர் இந்த மாதிரி வச்சோன்னா ஒரு ஈஸியாக இருக்கும் நாங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ட்ரெயினில் போகிறப்ப இது கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு லாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் இடையில இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுட்டு இதெல்லாம் ஈஸியாக நம்ம கிடைக்கிறதுக்கும் அவைலபிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு. திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்களுக்கு இடையிலான பாதைகள் மின்மயமாக்கப்படவில்லை. மேலும் திருச்சியிலிருந்து இயக்கப்பட்டு வந்த பல ரயில்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளன. இதனால் ரயில்வே நிர்வாகத்திற்கு அதிக வருவாய் இழப்பீடு ஏற்படுவதாக கூறுகின்றனர் ரயில்வே பயணீட்டாளர் சங்கத்தினர். பல ரயில்கள் வந்து திருச்சிக்கு கொடுக்கப்பட்ட ரயில்கள் எல்லாமே தொடர்ந்து பறிக்கப்பட்டு வந்த வண்ணமாகவே தான் இருக்குது. இந்த பட்ஜெட்லேயாவது ரயில்வே நிர்வாகம் இந்த ரயில்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கேருந்து செல்லக்கூடிய வகையில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீட்டிக்கப்பட்ட ரயில்களை வந்து அவங்க வந்து திரும்பவும் திருச்சி கொண்டு வராத பட்சத்தில் புதிய ரயில்கள் இங்கேருந்து பெங்களூருக்கும் இங்கேருந்து சென்னைக்கும் விடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். திருச்சி ரயில்வே கோட்டத்திற்கு தேவையான மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள இந்த ரயில்வே பட்ஜெட்டில் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. மேலும் குடிநீர், கழிப்பறைகள் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதே ஒவ்வொரு இந்த வைகை பல்லவன் எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அதிலே கேண்டீன்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேண்டீனோ எதுவுமே இல்லை. இது பண்ணிட்டேன். சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிற்குதுங்களோ அங்கே தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்ணும். அங்கே வந்து என்ன ஃபுட் காஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அதிகப்படியான விலைக்கு வந்து கொடுக்கும்போது அதை வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை அங்கே என்ன மாரி ஃபுட்டு இருக்குதுங்களோ அதை தான் சாப்பிட்டே ஆகணுன்ற கட்டாயம் வருது. திருச்சி கோட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்து ரயில்வே பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் வெளியிடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து ரயில்வே பயணிகளிடம் நிலவுகிறது. மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.